peacemakers of Christo. யார் யார் எதனால் நிரப்பப்பட வேண்டும் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர் இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் சுவாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே. அந்நாளிலே ஆண்டவரே, யூதர்களின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கு இருந்தன ஆண்டவரே. அப்பா, அந்த கல் தொட்டிகள் திருமண வாழ்க்கையில் இருந்தது சுவாமி. ஏசப்பா, ஒரு மகனுடைய ஒரு மகளுடைய திருமண வாழ்க்கைக்கு தேவையான 6 கல் தொட்டிகள், 6 ஜெப தொட்டிகள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் அந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்பொழுதுதான் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளாய் தூய ஆவியானவர் நிழலிடுவார் ஆண்டவரே. ஆமாப்பா, தெய்வீக கர்த்தாவே, அப்பா, இளம் பிள்ளையும் இளம் மகனும் ஆண்டவரை கை கோர்க்கையிலே அவர்கள் 2 கல் தொட்டிகளாக மாறுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த மகளானவள் கை கோர்ப்பதற்கு காரணமான தாயும் தந்தையும், அவளுடைய தாயும் தந்தையும் இன்னும் 2 கல் தொட்டிகளாக மாறுகிறார்கள். அந்த மகனுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர் ஆண்டவரை இன்னும் 2 கல் தொட்டிகளாக மாறுகிறார்கள் சுவாமி. ஆமா ஆண்டவரே, 2 பிள்ளைகள் சேர்ந்து வாழ்வதற்கு 4 கல் தொட்டிகள் அங்கு தேவைப்படுகிறது. அப்பா, அந்த கல் தொட்டிகள் தண்ணீரினால் நிரப்பப்பட வேண்டும், ஜெப ஆவியால் ஊற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் அனுதினமும் புதிதாக திருமணம் செய்து கொள்கிற மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா, அந்த கல் தொட்டிகள் உம்முடைய பிரசன்னத்திலும் அன்னை மரியாளுடைய பிரசன்னத்திலும் அன்று இருந்தது சுவாமி. ஏசப்பா, ஆனால் இன்றைய கல் தொட்டிகளோ, இன்றைய தாய் தந்தையர்களோ ஆண்டவரே, ஆடம்பர வாழ்க்கையை, அவர்கள் கட்டிய வீட்டை, அவர்களுக்கு இருக்கிற பணத்தை, வைத்திருக்கிற நகையை, அவர்களுக்கு இருக்கிற செக்யூரிட்டியை, அவர்களுக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸை பார்க்கிறார்களே ஒழிய ஜெபத்தில் வருவது மிகவும் குறைவு சுவாமி. அப்பா, வாழ்நாள் முழுவதும் இந்த இளம் பிள்ளைகள் ஜெபிக்க போகிறார்கள், அவர்கள் வாழ போகிறார்கள். அதனால தேவாலயத்துல அந்த 1 மணி நேரம் தாலி கட்டுற நேரம் மட்டும் முக்கியம் அல்ல, அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க அனுதினமும் இந்த 2 பிள்ளைகளும் தேவாலயத்திற்குள்ளாய் செல்லணும், ஏசப்பாவை பார்க்கணும், அன்னை மரியாளோடு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் என் கர்ப்பப்பையை ஆசீர்வதிங்க, என் வம்சத்தை ஆசீர்வதிங்க, என் கணவனை ஆசீர்வதிங்க, என் மனைவியை ஆசீர்வதிங்க, எங்களை கைவிடாத தேவனாக காத்திருளுங்க என்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக இவர்கள் மாறணும் சுவாமி. அதை விட்டுட்டு ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ இளம் தம்பதிகள் ஆண்டவரே திருமணமான பிற்பாடு ஹனிமூன் போகணும், அந்த நாடு போகணும், இந்த நாடு போகணும், நம்ம கார்ல போகணும், லாங் டிரைவ் போகணும், நம்ம தீவுகளுக்கு போகணும், நம்ம பெரிய பெரிய ரெசார்ட்ல போய் இருக்கணும் என்று ஆண்டவரை எங்கெங்கயோ உலகம் ஃபுல்லா தெரியுறாங்கப்பா. அங்க அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்றாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லப்பா. ஹனிமூனுக்கு போயிட்டு சண்டை போட்டு வருகிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, ஹனிமூனுக்கு போயிட்டு லவர்களோட பேசி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம். ஹனிமூனுக்கு போயிட்டு அங்க நடப்பதையெல்லாம் அம்மா அப்பாட்ட சொல்லி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஏசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தா, அப்பா, இன்று பெற்றோர்கள் ஜெபிப்பதில்லை ஆண்டவரே. அப்பா, பெற்றோர்கள் ஜெப வீரர்களாக மாறணும். என் மகளுடைய திருமணத்தை ஆசீர்வதியுங்க, என் மகனுடைய திருமணத்தை ஆசீர்வதியுங்க என்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவரே
ஐயோ தெய்வமே, கல்வாரி நாயகனே, என் மகளுக்கு இன்னும் திருமணமே நடக்க மாட்டேங்குதுப்பா ஆண்டவரே, தடங்களாக வருது ஆண்டவரே, என் மகனுக்கு வயசாகி கொண்டே இருக்கிறது ஐயா, திருமணமே ஆக மாட்டேங்குது ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் அழகாக இல்லை, குண்டாக இருக்கிறார்கள், படிக்கவில்லை, இவர்கள் கோபக்காரர்கள், இவர்கள் வீணானவர்கள் என்று என் பிள்ளைய பத்தி இந்த உலகம் தப்பா பேசுது சுவாமி. ஏசப்பா, இந்த குழந்தையை கொடுத்தது நீர்தானே ஆண்டவரே. ஏசப்பா, இந்த குழந்தையை வளர்க்க செய்தவர் நீர்தானே சுவாமி. ஏசப்பா, இன்று என்னுடைய வம்சம் வளருமா வளராதா என்று எனக்கு பயமாக இருக்கிறது சுவாமி. இயேசு ராஜாவே, என் வம்சத்தை ஆசீர்வதிங்க ஐயா. இயேசுவே, எங்களை கைவிடாதீங்கப்பா, நாங்க உங்க பிள்ளைங்க ஆண்டவரே. இயேசுவே, என் மகனுக்கு திருமண வாழ்க்கையை கொடுங்க என்று, மகளுக்கு திருமண வாழ்க்கையை கொடுங்க என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஐயோ, என் மகன் பிரிந்துட்டானே, ஐயோ என் மகள் பிரிந்துட்டாளே, ஐயோ அவன் வாழ மாட்டான்னு சொல்றானே, ஐயோ வாழ மாட்டாள்னு சொல்றாளே, ஐயோ என்ன செய்வதுன்னு தெரியலையே என்று இளம் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை இன்று சவாலாக மாறி போய் விட்டது என்று கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள் ஏராளம் சுவாமி. இயேசு ராஜாவே, பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. இயேசுவே, இந்த திருமண வாழ்க்கையை வையுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த தடங்கல்களை அகற்றி போடுங்க, சாத்தான்களை விரட்டி அடியுங்க, கல்வாரி ரத்தத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த தேவ தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும் தடங்கல்பட்ட கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கணவனை வையுங்க, நல்ல மனைவியை வையுங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த வம்சங்களை பெருக செய்யுங்க ஆண்டவரே. சாபங்களை உம்முடைய கல்வாரி ரத்தம் எரித்து போடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய ஆவியின் நிமித்தம் இந்த திருமண தடங்கல்களை விரட்டி அடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தெய்வ கர்த்தாவே, இந்த குடும்பத்தை பிளவுபடுத்துகிற கணவன் மனைவி மத்தியிலே சண்டைகளை உருவாக்குற எல்லா சாப கேடுகளையும் உம்முடைய பரிசுத்த கல்வாரி திரு ரத்தத்தாலே அகற்றி போடுகிறோம் ஆண்டவரே. வாங்கப்பா, இந்த குடும்பத்திலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வையுங்க ஆண்டவரே. இந்த திருமண தடைகளை உடையுங்க ஆண்டவரே, கர்ப்ப பைகளை உடையுங்க ஆண்டவரே, விந்துக்களை உடையுங்க ஆண்டவரே, சண்டைகளை உடையுங்க ஆண்டவரே. அப்பா, திமிரு பேச்சுகளை உடையுங்க ஆண்டவரே, ஆணவ பேச்சுகளை உடையுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த கணவன் மனைவி ஆசீர்வதியும். கணவனோடு மனைவியோடு வாழணும், தம் மனைவியோட மட்டுமே வாழணும் ஆண்டவரே. மனைவி தன் கணவனோட மட்டுமே வாழணும் ஆண்டவரே. அப்பா, எப்படிப்பட்ட கோப ஆக்கினைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட மன கசப்புகள் இருந்தாலும் மன்னிக்க கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. பிரிந்தவர்கள் இணையட்டும், வாழட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக
செய்யும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன், என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றமா தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட், பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள். அப்படிப்பட்ட ஆயுள் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.